Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் விளைச்சல் அல்லது நீதியின் கனி என்று சொன்னால் என்ன? இட்ஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய அதே போல வாழ்க்கை மீட்பின் மூலமாக நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு அது சாத்தியமாகிறது. இயேசு வாழ்ந்தது போலவே வாழும்படியான வாழ்க்கை நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலில் நம்ம மாற்றும்படியாக தான் மீட்பு. முதலாவது காரியம் என்ன? இதில் நீதியின் விளைச்சல்ல தேவன் மீட்பின் மூலமாக நமக்கு பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட எல்லா தகுதியற்ற நிலையும் மாற்றி எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இயேசு நின்றது போலவே நாம் அவருக்கு முன்பால் நிற்கக்கூடிய ஒரு திராணியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அவரை எதற்கு தேவன் அனுப்புகிறார் என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்குநாவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவரை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் விருட்சங்கள். நீதியின் விருட்சங்கள்னா நீதியை பிறப்பிக்கிற, நீதியின் விளைச்சலை உண்டாக்குகிற விருட்சங்கள். ட்ரீஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படியே வருது ஆங்கிலத்தில். ட்ரீஸ் ஆஃப் ரைச்சஸ்னா அந்த ட்ரீல போனீங்கன்னா என்ன வரும்? நீதியின் கனிகள் உண்டாயிருக்கும். நம்ம ஒவ்வொருவரையும் நீதியின் மரங்களாக, நீதியின் விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய, நீதியின் கனிகளை கொண்டு வரக்கூடிய மரங்களைப் போல உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார். நம்மை அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்ம அப்படியே மாற்றி இருக்கிறாரு. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கிறது, கெட்ட மரம் கெட்ட கனியாக கொடுக்கிறது. நான் முன்ன கெட்ட மரமாக இருந்தேன், இப்போ நல்ல மரமாக வேரோட மாற்றி விட்டார். ஆகவே இப்பொழுது நல்ல கனியை கொடுக்க முடியும். அதுதான் நீதியின் கனிகள். இப்போ பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம். இப்போ நான் என்ன விதமான கனிகளை கொடுக்க வேணும், என்ன பண்ண வேண்டும், என்ன என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது பாருங்க. 10ஆம் வசனம் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கீங்க, ஏன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். ஏன் பழசெல்லாம் ஒழிச்சு விட்டு பழையவெல்லாம் ஒளிந்து போயினன்னு சொல்லி எல்லாம் புதிதாயினன்னு புது சிருஷ்டியா ஏன் ஆக்கி இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சிருஷ்டித்திருக்கிறாரா? நம்ம சும்மா ரிப்பேர் பண்ணில்ல, அங்கங்க தட்டி லேசா பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் நல்லா ஆக்கி இல்லை, புதுசா சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்தவன்னு சொன்னா ஏதோ நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டேன், பொடி போடுறதை விட்டேன், நான் சினிமா பார்க்கறத விட்டேன், நான் அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்றேன்னு அல்ல. புது மனுஷனாகி விட்டான் இவன். வெறும் மேற்பூச்சாக சில மாற்றங்கள் அல்ல, புது மனுஷனாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது ஏன் சிருஷ்டித்திருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். ஏன்? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவைகளில் நடக்கும்படி? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அதுக்கு தான் சிருஷ்டித்திருக்கிறாராம். அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களை ரட்சித்த தேவன், நீதிமான்கள் ஆக்கின தேவன், உங்களுக்கு இந்த புதிய தகுதியை கொடுத்தவர், அவர் உங்கள் நிமித்தமாக பாவமாகி உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தம்முடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரே உங்களுடைய நீதியாகிவிட்டார். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் என்று இருக்கிறதாம். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், நீங்க இப்படி இருக்கணும் என்று சொல்லி. அந்த நற்கிரியைகள் வேற ஒன்றும் இல்லை, இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். அந்த நற்கிரியை நீங்கள் செய்யும்படியாக தான் அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார், புதிய சிருஷ்டிகளாக்கி இருக்கிறார். இதெல்லாம் தேவன் நாம் அதில் நடக்கும்படியாக முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? அந்த நற்கிரியைகள் என்ன? அந்த நற்கிரியைகள் என்ன என்று பார்ப்போம். ஏசாயா 54 பாருங்க. நற்கிரியைகள் என்று சொன்ன உடனே அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? பரிசுத்தமாக வாழணும், அவ்வளோதான். கிறிஸ்தவ சபைகளிலே போதிக்கப்படுகிற போதனையிலே உச்சகட்டம் என்னன்னா,
நாம் பரிசுத்தமாக இருக்கணும், மோட்சம் போகணும், அவ்வளோதான் சொல்கிறாங்களோ ஒழிய அதுக்கு மேலே போகிறது கிடையாது. நிச்சயமாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருப்பது அவசியம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீதியை நடப்பிக்கிறது அல்லது நீதிமானாய் வாழ்வது என்று சொன்னால் வெறும் பரிசுத்தமானாக இருந்து சரியான காரியங்களை செய்தால் மட்டும் போதாது. கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில் நாம் இருக்க வேண்டும், வெற்றிகரமாக இருக்க வேண்டும், அவரை போலவே தைரியம், அவரை போலவே ஆற்றல், அவரை போலவே ஜெபித்தால் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஜெபத்திலே கனிகள், அவரை போலவே எல்லாம் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் அவரை போலவே இருக்க வேண்டும். பரிந்து பேசுதல் அவரை போல. அவர் ஜெபித்தார், எப்படி ஜெபித்தார், என்ன விதமான தைரியத்தோடு ஜெபித்தார், பயமற்றவராக பிதாவின் சமூகத்தில் நிற்கிறதுக்கு திராணி உள்ளவராக அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவ்வளவு அருமையா ஜெபித்தார். அது போல ஒரு ஜெபம், அவரை குறித்த சாட்சியை தைரியமா இந்த உலகத்தில் சொல்வதற்கு, அதெல்லாம் தான் நீதியின் கிரியைகள். பிதாவோடு எந்த விதமான தடையும் இல்லாமல் தைரியமாய் அவரோட ஐக்கியம் கொள்வது, பிசாசை எதிர்த்து நிற்பது, பிசாசை தைரியமாய் எதிர்த்து நிற்பது, உலகத்தின் சக்திகளையும் சூழ்நிலைகளையும் காற்றும் அலைகளும் கொந்தளிக்கிற போது அவைகளை எதிர்த்து நிற்பது தைரியமா. இதுதான் அவருடைய வாழ்க்கை பாருங்க. அப்ப நான் வெறும் பரிசுத்தமா இருந்தா போதாது, மேற்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும், தைரியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், மலைகளை பெயர்க்கிறவனாய் இருக்க வேண்டும், அற்புதங்களை நடப்பிக்கிறவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாக அதிசயமாக வைக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் 4 பேர் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று அப்படி வைக்க விரும்புகிறார். ஆகவே வெறும் பரிசுத்தமாக அப்படியே பரலோகம் நீங்கள் போயிட்டீங்கன்னா போதாது. ஏன்னா வேற யாரும் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும், தைரியம் உள்ள வாழ்க்கையாய், வெற்றி உள்ள வாழ்க்கையாய், ஜெபத்திலே பலன்களை பெறுகிற வாழ்க்கையாய், பிதாவோடு தைரியத்தோடு ஐக்கியம் கொள்கிற வாழ்க்கையாய், பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையாய், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று மேலே வரக்கூடிய வாழ்க்கையாய், உங்களை கீழே அமிழ்த்த நினைக்கிற சகல சக்திகளையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற வாழ்க்கையாய் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் சாட்சியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் நீதிமான்களாக நம்ம உண்டு பண்ணி இருக்கிறார் ஒழிய வெறும் பரிசுத்தமாக நம்ம பரலோகம் போய் சேர்றதுக்காக இல்லை. பரிசுத்தமாக நம்ம பரலோகம் போகிறதுனா நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே கொண்டு போயிடலாம், சேஃப். அதுதான் நோக்கம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அப்படியே பரலோகம் நேரம். வேற வேலை தான் கிடையாது, வெறும் பரிசுத்தமாக பரலோகம் போய் சேரணும். அவருடைய ரத்தம் நம்ம சுத்திகரித்து கழுவிடுது, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறோம், உடனே பரலோகம் போய் சேர வேண்டியதான். எதுக்கு இங்கே வச்சிருக்கிறார், எதுக்கு இங்கே வச்சிருக்கிறன்னா இங்கே நிறைய இயேசுக்கள் நடமாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருக்கீங்களா? இயேசுவை போல உள்ளவர்கள் இந்த பூமியில நடமாடிக்கொண்டிருக்க வேண்டும், தெருவுக்கு தெரு அவர்கள் இருக்க வேண்டும், ஊருக்கு ஊர் இருக்க வேண்டும், அவர்கள் இயேசுவை போல இருக்க வேண்டும், காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர்களாக, வியாதிகளை விரட்டுகிறவர்களாக, பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, இந்த உலகத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவனுடைய நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த உலகத்திலே ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இல்லைன்னா அவருடைய நீதி எதுக்கு நமக்கு தரணும்? இயேசுவுக்கு இருந்த தகுதியை ஏன் நமக்கு தரணும்? அவரை போலவே நாம் இருக்கும்படியாக தான் அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப நீதிமானா இந்த உலகத்தில் வாழ்வது என்று சொன்னால் நீதியின் விளைச்சல்னா என்ன? 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்னா என்ன நடக்கும்? நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறவன் எப்படி இருப்பான்? கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்ப நீதிமான்னா என்ன? கொடுமைக்கு தூரமாயிருக்கிறவன், பயமில்லாதிருக்கிறவன், திகிலுக்கு தூரமாயிருக்கிறவன், அது அவனை அணுகுவது கிடையாது. திகிலே பக்கத்தில் வராதான். ஹலோ, பயமும் திகிலும் பக்கத்தில் வராது, தூரமாக இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க பயந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாவற்றை பற்றியும் பயம், நேற்றை பற்றி பயம், இன்னைக்கு பற்றி பயம், நாளைக்கு பற்றி பயம், வாழ்வு குறித்து பயம், சாவு குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், பணத்தை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், எல்லாவற்றை பற்றியும் பயம், பயம் பயம் பயம், தூக்கம் வராமல் பயம்.
ஏனென்று சொன்னால் இந்த நீதியின் உணர்வில் நான் யார் என்கிற உணர்வில் நான் எதுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக மீட்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், எதுக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவரை போலவே இயேசு அங்கே போய் உட்கார்ந்துட்டாரா? ஏனென்று சொன்னால் இங்கே நிறைய இயேசுக்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்படியாக தான் என்ன இங்கே வைத்திருக்கிறார். அவர் இயேசு தினந்தோறும் பயந்துட்டு இருந்தாரா? ஹலோ, யாராவது வர்றாங்களா பாரு, நமக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறானுங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரா? கிடையாது. அவர் ஒன்றும் பயந்து யாருக்கும் ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை. சில நினைக்கிறாங்க கெத்செமனே தோட்டத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்தாரியான்னு. அதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இல்லைங்க. அவன் தேடிட்டு வர்றான். அவர் போய் நேரம் ஆஜராரு. என்ன தேடுறீங்க? நான் இங்கே இருக்கிறேன், வா போகலான்ற. அவர் ஒன்றும் பயந்துக்கிட்டு இல்லை. அவர் யாருக்கும் பயந்தவர் கிடையாது. பயத்துக்கு தூரமாவது, கொடுமைக்கு தூரமாவது, பயமில்லாமல் இருப்பது, திகிலுக்கு தூரமாவது, இதெல்லாம் தான் நீதியின் விளைச்சல். நீதி உள்ள இருக்குமானால், ஒருவன் நீதிமானா இருப்பானால் இப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் அவனுக்குள்ளே உண்டாகும். அது முக்கியமானது என்ன? அவன் பயமில்லாது இருப்பான். பிதாவுக்கு முன்னால பயம் இல்லை, பிசாசுக்கு முன்னால பயம் இல்லை, உலகத்துக்கு முன்னால பயம் இல்லை. பிதாவினிடத்தில் தைரியமாக இருக்க முடியும், பிசாசை எதிர்த்து தைரியமாக இருக்க முடியும். பிதாவின் இடத்துல போய் கேட்கறதுக்கு தைரியம் உண்டு, பிசாசை எதிர்க்கிறதுக்கு தைரியம் உண்டு. உலகத்தின் பிரச்சனை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு, மேற்கொள்வதற்கு தைரியம் உண்டு. அது மட்டும் இல்லை, பரிசுத்தத்தை விட எவ்வளோ ஜாஸ்தி போகுது பாருங்க இது. அது மட்டும் இல்லை, அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இவனுடைய வாழ்க்கை பயனுள்ளதா இருக்குது. இவன் நீதிமான். அப்ப இவன் நீதிமான்னா இயேசுவை போல இருக்கிறவன் இவன். அப்ப இயேசு அன்றாடம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறோம். எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுதான் ஊழியம். ஊழியன்றது சுற்றி திரிகிறது இல்லை. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஊழியம்னா சுற்றி திரிகிறது இல்லை, நன்மை செய்கிறவராய் சுற்றி. இன்னைக்கெல்லாம் சுத்தினன்றது ஊழியம் இல்லை. என்ன சுத்தினீங்க, என்ன பண்ணீங்கிறது தான் ஊழியம். சுற்றி சுற்றி வந்தீங்களே, என்ன நடந்தது, என்ன பண்ணீர்கள், எதை சாதித்தீர்கள், யாருக்கு நன்மை செய்தீர்கள், என்ன செய்தீர்கள் என்பதுதான் ஊழியம். அப்ப நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகற்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவராய், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறவராய், வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவராய். எப்படி நன்மை செய்கிறார் பாருங்க. அவர் எப்படி நடந்தார், எப்படி பேசினார், எப்படி காரியங்களை செய்தார் வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி சொல்றார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்லாம் சொல்லிட்டு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரலோக பிதா தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறார் பாருங்க. என்ன பிரசங்கம் பாருங்க. எவ்வளோ நல்ல பரலோக பிதா. நீங்களே எவ்வளோ நன்மை செய்யணும், உங்கள் பரலோக பிதா எவ்வளோ செய்வார், அது அதிக நிச்சயம் இல்லவான்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மீனை கேட்டிங்கன்னா பாம்பையாக கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. முட்டையை கேட்டால் தேளையாக கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்போ பரலோக பிதாவை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பரலோக பிதா மட்டும் உங்களுக்கு தீமை செய்வார்னு ஏன் நினைக்கிறீங்க? அவர் நல்ல பரலோக பிதான்னு பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஒரு அம்மா இந்த பிரசங்கத்தை கேட்டுருந்த அம்மா தாங்க முடியல. அந்த அம்மா அந்த கூட்டத்து நடுவிலே சத்தம் போடுது, உம்மை சுமந்த கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் பாருங்க. எங்கிருந்து பிறந்து எங்கிருந்து வந்தையா நீ? ஆசீர்வதிக்கப்பட்ட. என்ன வார்த்தைகள் வருது உடைய வாயிலிருந்து? உடைய வாயின் வார்த்தைகள் என்ன அப்படியே தூக்குகிறது. உடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு ஆறுதலை தருகிறது, என்னை தூக்கி எடுக்கிறது, என்னை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது. நீ சுமந்த கற்பமும் நீ பாலுண்ட முலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு அப்படியே பேசுறா பாருங்க. அப்படியே ஆச்சரியம் தாங்காம, நன்றி உணர்வு தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே வாயை திறந்து பிரசங்கத்துக்கு நடுவில் கதறுகிறாள். நான் சொல்லுகிறேன், நம்மை பார்க்கிறவர்களும் அப்படி தங்களுடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டும், வாயை திறந்து சொல்ல வேண்டும். எங்கிருந்து பிறந்து எங்க வந்த? எங்கிருந்து பிறந்து எங்க வந்திருக்கீங்க பிரதர்? என்ன வார்த்தைகள் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருது? உங்களுடைய வார்த்தைகள் என்னை தூக்குகிறது, ஆசீர்வதிக்கிறது, என்னை தேற்றுகிறது, என்னை பலப்படுத்துகிறது, என்னை புது மனுஷனாக்குகிறது, என்னை வாழ்க்கையை மாற்றுகிறது என்று சொல்லக்கூடியவர்களாக ஜனங்கள் இருக்கணும். அப்பேற்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கிறவங்க நம்மை பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி கதற அளவுக்கு இருக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்படிதான் இயேசு இருந்தார். ஏன்? அவர் அவர்களுக்கு வார்த்தையை போதித்தார்.
அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். அந்த அம்மா வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறார், நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, ஏன்னா என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாரு. வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்கிறாரு. இப்போ நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, அவர் வார்த்தையை போதித்தார், பிசாசை மேற்கொள்வது எப்படி அதெல்லாம் போதிச்சிட்டு வர்றாரு பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது அந்த வசனம். அதெல்லாம் போதிக்கிறாரு. பிசாசை எப்படி மேற்கொள்வது இது குறித்தெல்லாம் போதிக்கிறாரு. போதிச்சுட்டு வந்து பிசாசெல்லாம் விரட்டுறதெல்லாம் பார்க்குறா அந்த பெண். அப்போ தான் கற்றுக்கிறாள் எப்படி பிசாசை மேற்கொள்வது, எப்படி பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது, எப்படி பிதாவின் சித்தத்தில் வாழ்வது, எப்படி நம்முடைய உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பது. இதெல்லாம் இந்த யூத மார்க்கத்திலே அவர்களுக்கு யாரும் போதித்ததில்லை பாருங்கள். இயேசு ஒரு வித்தியாசமான போதகர். யூத மார்க்கத்தில் எல்லாம் அந்த முறைமைகளை தான் போதிச்சு வந்தாங்க. காலை கழுவுனியா, கையை கழுவுனியா, சட்டையை மாற்றினியா, முடிய வெட்டினியா, இதுதான் போதனை. போதனை எல்லாம் வந்து வெறும் இந்த சட்டையும் முடியும் இந்த கால் கழுவுறதும், அதை அனுசரிச்சியா, இதை அனுசரிச்சியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா. இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு. இவர் வந்து போதிக்கிறாரு எப்படி பிசாசின் மேலே ஜெயத்தை எடுக்கிறது, எப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய பரலோக பிதா, உங்களுடைய பரலோக பிதாவாய் இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறது. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். அதனால தான் காதறா, ஐயோ எங்களுக்கு யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். அப்படி தட்ட தட்ட உனக்கா திறக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவ்வளோ லேசாக திறக்கப்படுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து கேட்கிற எவனுக்கும் தரப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுன்றாரு. அதிக நிச்சயம் என்றார் பிதாவினத்தில் பெற்றுக்கொள்வது. அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்க. அதுதான் நீதியின் விளைச்சல். நீதிமானவர் தேவனை அறிந்திருக்கிறார், தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று பேசுகிறார், பிதாவை அறிந்தவராய் பேசுகிறார். அப்படித்தான் இந்த உலகத்தில் நம்மை வாழும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அதுதான் நீதியின் விளைச்சல் பாருங்க. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப இது எல்லாமே நீதியின் விளைச்சல் தான். பார்ப்போம். ஏசாயா 32:17 நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் கிரியைனா அது நீதியின் மூலமாக வருகிற கிரியை, சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது ஒரு டிரான்ஸ்லேஷனில், the work of righteousness shall be peace, the effect of righteousness shall be quietness and confidence forever. இருக்கீங்களா? ரைச்சஸ்னஸ் உடைய எஃபெக்ட், ரைச்சஸ்னஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது, நீதி ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருக்கும் போது அமெரிக்கையும் சுகம் என்று தமிழில் வருது, ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது குவாய்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். குவாய்ட்னஸ்னா எல்லா நேரத்துலையும் சத்தம் தேவையில்லை. சில நேரத்தில் சில சத்தம்லாம் பயத்தில் தான் சத்தம். பயத்தில் போடுற சத்தமெல்லாம் சரி கிடையாது. உண்மையாகவே ஒரு மனுஷன் நீதிமான் என்பதை அறிந்து கொண்டிருக்கும் போது அவன் எல்லா சூழ்நிலை மத்தியும் அமைதியும் அமெரிக்கையுமாக இருக்கிறான். அவனுக்கு குவாய்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸும் இருக்கிறது. எப்போதும் அவன் குவாய்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறான். ஒரு தைரியம் இருக்குது அவனுக்குள்ள. எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்கும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் நான் கேட்டதையெல்லாம் செய்கிறார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ கடைசியாக யோவான் 15க்கு திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இங்கேயும் பாருங்க, கனிகளை கொடுக்கறதை பற்றி பேசியிருக்குது. என்ன விதமான கனிகள்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள்லாம் சொல்லியிருக்குதே. என்ன அது மிகுந்த கனி கொடுக்கறதுனா? என்ன விதமான கனி? ஆவியின் கனியா, விசுவாசத்தின் கனியா, என்ன கனி இது? நான் சொல்லுகிறேன், இது என்ன கனினா ஜெபத்திலே கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கிற ஜெபம்னா ஜெபிச்சா அதுக்கு
பதில் உண்டாகிறது. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்படி சொல்லிட்டு தான் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, 5ஆம் வசனத்திலையும் சொல்லி இருக்கிறது ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் என்று சொல்லி, நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான்னு. 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜெபத்தை குறித்து பேசுது பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை, எந்த விதத்தில் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்? கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். அதுதான் கனி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அப்படி நீங்கள் கேட்டு கேட்டு பெற்று பெற்று மிகுந்த கனியை தரணும்னு விரும்புகிறார் என்று சொல்லி? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுவார். அப்ப நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு அழுது அழுது புரண்டு புரண்டு உபவாசம் கிடந்து கிடந்து ஒன்றும் பெறாமல் போனால் அவருடைய பெயருக்கு அது கேடாக இருக்கிறது. இருக்கீங்களா? கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லைங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் ரொம்ப கஷ்டமானவர், கேட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் நீங்கள் கேட்ட உடனே தர்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்படா கேட்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. கேட்ட உடனே தர்றதுக்கு உங்களுக்கு முன்னாலே அவர் ஆவலாக இருக்கிறார். அந்த வசனம் சொன்ன இல்லையா, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு அந்த முட்டை மீனெல்லாம் சொல்லிட்டு பிறகு என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோக பிதாவிடத்தில் பரிசுத்தாவிக்காக வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் அதை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு இன்னொரு இடத்துல வருது பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ரொம்ப அதிக நிச்சயம் அல்லவா பரிசுத்தாவியை கேட்பவர்களுக்கு அவர் தருவது அதிக சிம்பிள். கேட்டால் தர்றார், கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளோ சுலபமாக சொல்கிறார் பாருங்க. கேளுங்கள் தரப்படும், கேட்டவன் எவனும் கேட்கிற எவனுக்கும் தரப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். பரிசுத்தாவியும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். எல்லாமே கேட்ட உடனே கிடைக்கிற ஒரு காரியம்தான். கர்த்தர் கேட்கறதுக்கு முன்னாலே தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் அவர் அவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறார்? ஏன் அவர் அப்படி தர்றாருன்னு சொன்னால், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அவருக்கு மகிமை அதிகமாக உண்டாகுது. ஏன்னா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய மானத்தை எடுக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன பண்ணணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக வாழணும். அதனால தான் இதெல்லாம் கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம் பாருங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமாக்கு இவ்வளோ பெரிய ஜபத்தை பற்றி இவ்வளோ பெரிய போதனை போதிக்கிறாரு, இதெல்லாம் தேவையா? நான் கர்த்தரிடத்துல கெஞ்சினேன்னா அவர் கொடுத்துட்டு போகிறாரு. மானம் போது கர்த்தருக்கு நீங்கள் கெஞ்சிறதுலையே. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் போது பிதாவானவர் அதன் மூலமாக மகிமைப்படுகிறார். நம்முடைய ஜபத்தில் நமக்கு இருக்கிற கரிசனை காட்டிலும் அவருக்கு இருக்கிற கரிசனை அதிகம். நாம் பதில் பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறத காட்டிலும் அவர் அதிகமாக நினைக்கிறார். பிதா மகிமைப்படுகிறார். இந்த விதத்தில் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். இதுதான் நீதியின் கனி. அப்ப நீதிமான் என்கிறவன் இயேசுவை போல ஜெபிச்சு கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறவன். அவன் மிகுந்த கனியை கொடுக்கிறான். ஆளே வித்தியாசமானவராக இருக்கிறான். அதனால தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:10, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இது என்னது இது? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் நான் பிரியப்படுகிறேன். என்ன சொல்றாரு இவர்? கஷ்டத்தில் பிரியப்படுறேன்றாரா? அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பலவீனமாக இருக்கும்போது அப்போதான் அவருடைய பலனை அனுபவிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. எனக்கு எதிராக ஏராளமாக என்னையும் மிஞ்சின அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள்னு வரும்போது அப்போதான் என்னுடைய நிஜமான பலம் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறபடினாலே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே என்ன விதமான பலன் இருக்கிறது என்பது அப்போதான் விளங்க முடியும். நான் சமாளிக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நான் சமாளித்து வெற்றி கொள்கிற வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவனுடைய பலன் என்னங்கிறது யாருக்கும் விளங்காது. எனக்கும் அப்பாற்பட்ட இந்த மாம்சத்தில் இருக்கிற எனக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சந்தித்து அதை மேற்கொள்ளும் போது என்னுடைய பலன் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குற ஆட்கள் சொல்லுவாங்க, கடவுள் உன் கூட இருக்காரியா, கடவுள் உன்னை பலப்படுத்துகிறார், அதனால தான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவார்.
அதான் நீதிமான், அதான் நீதியின் விளைச்சல். அவனுக்குள்ள தேவனுடைய பலன் இருக்கிறது, அது வெளிப்படுகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அகங்காரம் இல்லை, எது பெருமை இல்லை, என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாத்தையும் எதுவுமே செய்ய முடியாதுன்னே எதுவுமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் செய்வேன் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னுடைய சொந்த பலன் இல்லை, அவருடைய பலன் என்னுடைய பலன் ஆகிவிட்டது இப்பொழுது. ஆகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அதான் நீதிமான். என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அதுதான் நீதிமான். குறைவின் உணர்வு இல்லை, நிறைவின் உணர்வு, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்த உணர்வு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ரோமர் 8:37, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், கொஞ்சம் நஞ்சம் ஜெயம் அல்ல, எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வாஸ்து பாருங்க. அதுதான் நீதிமான். அந்த நீதியின் விளைச்சலை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில. எல்லாவற்றிலும் நீதியின் விளைச்சல், தைரியம், ஆற்றல், கிருபை, பலன் எல்லாம் இந்த நீதியின் விளைச்சலாக இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஜெபித்தால், கேட்டுக்கொண்டால் அது அப்படியே நடக்கிறது, பிதா மகிமைப்படுகிறார். அதுதான் நீதியின் விளைச்சல். அந்த நீதியின் விளைச்சலை தேவன் உங்களுக்குள்ளாக வர்த்திக்க பண்ணுவாராக.